श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमणित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन ரொம்ப ஆச்சரியமாக அனுகிரகித்து அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி ஆச்சாரியன் அனுகிரகம் சுவாமி ஆச்சாரிய சார்வபௌமன் வேதாந்த தேசிகனுடைய கிருபை, இதை நாம் அனுபவிக்க நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதுவும் அந்த ஆச்சாரிய சப்தசதி 717 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை 7 காண்டமாக பிரித்து ஸ்ரீ தேசிகாயணம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதில் முதல்ல பாலகாண்டமும் அப்புறம் அகீந்திரபுர க்ஷேத்திர காண்டமும், அதாவது திருவேந்திபுரத்தில் சுவாமி தேசிகன் இருந்து அனுபவித்ததையும், அடுத்தது இப்போ சத்யவிரத க்ஷேத்திர காண்டம் காஞ்சிபுரத்தில் அதை நேத்தியிலேருந்து அனுபவித்திருக்கிறோம். முதல் 5 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இப்போ 215வது ஸ்லோகத்திலிருந்து சுவாமி தேசிகன் இங்கே தெரிவிப்பது ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக அனுகிரகித்து அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி ஆச்சாரியன் அனுகிரகம் சுவாமி ஆச்சாரிய சார்வபௌமன் வேதாந்த தேசிகனுடைய கிருபை, இதை நாம் அனுபவிக்க நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதுவும் அந்த ஆச்சாரிய சப்தசதி 717 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை 7 காண்டமாக பிரித்து ஸ்ரீ தேசிகாயணம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதில் முதல்ல பாலகாண்டமும் அப்புறம் அகீந்திரபுர க்ஷேத்திர காண்டமும், அதாவது திருவேந்திபுரத்தில் சுவாமி தேசிகன் இருந்து அனுபவித்ததையும், அடுத்தது இப்போ சத்யவிரத க்ஷேத்திர காண்டம் காஞ்சிபுரத்தில் அதை நேத்தியிலேருந்து அனுபவித்திருக்கிறோம். முதல் 5 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இப்போ 215வது ஸ்லோகத்திலிருந்து சுவாமி தேசிகன் இங்கே தெரிவிப்பது அந்த காஞ்சிபுரத்துடைய அந்த வசந்த காலம், அதில் அந்த இயற்கை எழில் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு இந்த 215லேருந்து 225 வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த வசந்த காலம், வசந்த ருத்து வருவதையும், அப்போது அந்த காஞ்சிபுரமே எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குகிறது அப்படின்னு அதையும் அனுபவிக்கிறார். கவிஞர் இல்லையா, கவி நயத்துடன் ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அந்த இயற்கை காட்சிகளையும் அந்த கவி நயத்தில் ஈடுபட்டு அனுபவிக்கிறார். புஷ்ப்யன்மல்லி பரிமள சககிருத சககார பல்லவைர் மிருதுளைஹி கோகிலகுலாதேயி நிபுணः शनकैर्वसन्त आविरभूत्. पुष्प्यन्मल्ली परिमलसहकृतसहकार पल्लवैर्मृदुलैः கோகிலகுலாதிதேயி நிபுணः शनकैर्वसन्त आविरभूत्. வசந்த காலம் மலர்ந்தது. வசந்த காலம் மலர்ந்ததும் மல்லிகை செடியும் மாமரமும் செழித்து பூக்குகிறது. மல்லிகை செடியும் மாமரமும் செழித்து பூக்கும் காலம் வசந்த காலம். பூத்து குலுங்கும் மல்லிகை மலர்களின் நறுமணத்துடன் கூடிய மாமர இளம் தளிர்களை பாடும் பறவை கூட்டங்களுக்கு, குயில்களுக்கு உணவாக அளிக்கும் பருவம் அது. அதாவது இந்த சீசனில் மல்லிப்பூ பூக்கிறது, மான் தளிரும் இருக்கு, ரெண்டும் வருது. அப்போது அதே சீசனில் குயில்கள் பாடுகிறது. ஆனால் இந்த குயில்கள் அந்த மாமரத்து
மான் தளிர் அதில் வாழறது. அதனால் அதில் ரொம்ப நம்ம நாவல்பாக்கம் யக்ஞம் சுவாமி அவருடைய அனுபவத்தில் க்ரோ லீவ்ஸ் மேங்கோ லீவ்ஸ் பட் நாட் த குக்கு அப்படிங்கிறார். அதாவது காக்கா என்ன பண்ணுமா, மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இதை இலையை விட்டுருமா. க்ரோ லீவ்ஸ் மேங்கோ லீவ்ஸ் பட் நாட் த குக்கு, குக்கு லிவ்ஸ் இன் மேங்கோ லீவ்ஸ். அவ்வளோ அழகாக அதை அனுபவிக்கிறார். ஸோ இங்கே வந்து குயில்கள் கெஸ்ட்டாக இருக்குது. அந்த குயில்களுக்கு இந்த மாமர இளம் தளிர்கள், மலர்களின் நறுமணத்துடன் கூடிய மாமர இளம் தளிர்கள் இந்த பாடும் குயில் கூட்டங்களுக்கு உணவாக அளிக்கும் பருவம் இது. அவ்வளோ அழகாக அதை அனுபவிக்கும் கவி சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன். அடுத்த ஸ்லோகத்தில் ரதிரமணீய பிரகரண நிஷானமாஜ்ஞாபயத் கிமு வசந்தः அனலஜ்வாலா லீலாமலபந்தரசால கிசலானி. ரதிரமணீய பிரகரண நிஷானமாஜ்ஞாபயத் கிமு வசந்தः அனலஜ்வாலா லீலாமலபந்தரசால கிசலானி. வசந்தன், அதாவது அந்த வசந்த பருவ தேவதை மன்மதனின் மலர்கணை அம்புகளை கூர்மையாக்கி கொள்ள, பட்டை தீட்டிக்கொள்ள கட்டளையிட்டானோ அப்படிங்கிறார் சுவாமி. அந்த வசந்த பருவ தேவதை அவன் வந்து அந்த டெய்டி, வசந்த பருவத்தோட டெய்டின்னு சொல்லலாம், தேவதை. அது வந்து மன்மதன் கிட்ட சொல்கிறானா, அம்புகளெல்லாம் ரெடியாக வச்சுக்கோ, ஏன்னா வசந்த ருத்து வந்துடுத்து. அதற்கு தோதாக அந்த அம்புகளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வசந்தத்தின் மான் தளிர்கள் செந்நிறத்தில் முளைத்த தீப்பிழம்பாக காட்சியளிக்கிறது. மான் தளிர் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் இருக்கும், அது கூராக இருக்கும். அந்த இலை மான் தளிர் அது வந்து அம்பு மாதிரி காட்சி அளிக்கிறது அவருக்கு. அவ்வளவு அழகாக இந்த வசந்தன் ரொம்ப தெரிவிக்கிறார். பூக்கள் பூக்கிறது, அந்த பூக்கள் பூக்கும்போது ஜில்லுன்னு வசந்த ருத்து வேறு வந்திருக்கு. மான் தளிர்கள்லாம் ரொம்ப அழகாக பூத்து குலுங்கும் மல்லிகை மலர்கள், நறுமணத்துடன் ஃப்ராக்ரன்ஸோட மாமர இளந்தளிர்கள் அதெல்லாம் இருக்கும்போது ஆப்வியஸ்லி மன்மதன் வில் பிகின் டு ஆக்ட். அதனால் அந்த 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 வசந்த ருத்துவில் அதெல்லாம் வெப்பன்ஸ். இந்த மன்மதனுடைய கணை, மலர்கணை அம்புகள் அது ரெடியாக இருக்கு என்கிறார். பாட்டீர சைல பவனச்சலயன் புல்லந்தி கமலானி சாரான் விஸ்மிருத பூர்வான் ஷனகை ஷனகை பரிச்சிகாய. பாட்டீரன சந்தனம். பாட்டீர சைல பவனச்சலயன் புல்லந்தி கமலானி புல்லந்தி கமலானி. அந்த சந்தன மலையிலிருந்து தென்றல் வீசுறது. சந்தன மலையிலிருந்து வீசும் தென்றல் தாமரை மலர்களை மெல்லிய அசைவுகளை உண்டாக்கியது. அந்த சந்தன மலையிலேருந்து வர காற்று அப்படியே அந்த தாமரை பூ லேசாக அசையிறது. அப்போது அது எப்படின்னா, அந்த மலர்கள் முன்பு மறந்து போன நாட்டியம் தென்றலானது படிப்படியாக நடைமுறைப்படுத்தியது. அந்த மலர்கள் முன்னாடி இந்த வசந்த ருத்துவெல்லாம் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளாக நாட்டியம் ஆடாமல் இருந்து மறந்து போச்சான். இந்த தென்றல் வந்து அந்த மலர்களுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்கிறதா என்று அனுபவிக்கிறார் சுவாமி. சிரவி நிவிருத்த பிபாசா மா கந்த மரந்த தாராபிஹி நினதைர் வியவக்ஷத மதுரைர் ஆந்தரமிந்திரா பிரமதம். சிரவி நிவிருத்த பிபாசா மா கந்த மரந்த தாராபிஹி நினதைர் வியவக்ஷத மதுரைர் ஆந்தரமிந்திரா பிரமதம். மாமரத்தின் மலர்களில் அந்த மகரந்த தூள், அந்த போலன் பார்ட்டிக்கிள், அந்த மகரந்த தூள்லேருந்து தேன் வடிகிறது. மாமரத்தின் மலர்களில்
மலர்களில் உள்ள மகரந்தத்தூள், அந்த தூள்லேந்து வடியும் தேன், அதை பருகி பருகி தனது நீண்ட நாள் தாகத்தை தீர்த்து கொண்டதாம் பெரிய தேனீக்கள். அந்த தேனீக்கள் ரொம்ப நாளாக அதுக்கு தாகம் எடுத்திருந்தது. இப்போ வசந்த ருத்து வந்ததும் அந்த மாமரத்தின் மலர்களில் இருக்கிற மலர் துகள்கள், அந்த மகரந்த தூள், அந்த தூள்லேருந்து வரும் தேன், அதை பருகி பருகி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டதால் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. அந்த தேனீக்களின் கூட்டம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தேனை குடித்ததால் தங்களது இனிய ரீங்காரத்தின் மூலம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாம். அப்படியே ரீங்காரம், வண்டுகள் இசைக்கிறது. திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் இந்த மாதிரி ரொம்ப அழகாக அவர் கவின் மயமாக அப்படியே கவிதை நயம் சொட்டும் அவருக்கு ரொம்ப அழகாக. அதில் அந்த திவ்ய தேசத்தை பற்றி சொல்லும்போது 2 லைன் அந்த திவ்ய தேசத்தினுடைய செழிப்பு, அந்த 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 நீரோடையும், அந்த கரையில் இருக்கிற மரங்களும், அங்கே போயின்னு இருக்கிற அந்த மீன்களும், அந்த நாரைகளும் ஒவ்வொன்றத்தையும் அனுபவிப்பார் அவர். ஏன்னா அவரும் 4 கவி பெருமாள். கவி சிம்மங்கள்லாம் இந்த மாதிரி தான் அனுபவிப்பார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் அனில சலிதா சமுகுலாக கிம் சுக விருக்ஷஸ்ய பத்ரலா சாக்காக வாகுரிகா சுக புத்தியா தூரா திருஷ்ட்வா முதம் பராமாபுகு அனில சலிதா சமுகுலாக கிம் சுக விருக்ஷஸ்ய பத்ரலா சாக்காக வாகுரிகா சுக புத்தியா தூரா திருஷ்ட்வா முதம் பராமாபுகு. இலைகள் நிறைந்து புதிய மொட்டுக்களுடன் இருந்த கிம்சுக மரத்தின் கிளைகள் காற்றினால் அசைந்தது. இலைகள்லாம் நிறைய வந்துட்டு வசந்த ருத்து வந்ததுனால, அது இல்லாமல் இலைகள் வந்தது கூட மட்டுமில்லாமல் புதிய மொட்டுக்கள் பூக்கிறது. பூக்கள் வரத்துக்கு ஆரம்பம் அந்த மொட்டுக்கள். அதெல்லாம் இருந்த கிம்சுக மரத்தின் கிளைகள், அந்த கிளைகள் காற்றினால் அப்படியே தலையசைத்து ஆடுகிறது. அந்த கிளைகளை தூரத்திலேருந்து பார்க்குற வேட்டைக்காரர்கள் தவறாக புரிஞ்சுட்டான். ஏதோ இந்த கிளைகளை பார்த்து அது அசைகிறத பார்த்து அது கிளி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அதில் மொட்டுக்கள் இருக்குது, அந்த மொட்டு சிகப்பாக இருக்கும், அந்த சிகப்பு கிளியோட மூக்கு மாதிரி இருக்குது, அது அசைகிறது. ஓ, அது பறவை இருக்குது போல் இருக்குது, கிளி இருக்குது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர்களுக்கு சந்தோஷம். ஹாய், கிளி இருக்குது, அதை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பக்கமாக வந்துட்டுருக்காளாம். ஸோ இலைகள் நிறைந்த புதிய மொட்டுக்களுடன் இருந்த கிம்சுக மரத்தின் கிளைகள் காற்றினால் அசையும் போது அந்த கிளைகளை தூரத்திலிருந்து பார்த்த வேட்டைக்காரர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அங்கே கிளைகள் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். மகிழ்ச்சி அளித்தது அவர்களுக்கு. அதனால் அந்த ஹண்டர்லாம் தேவர் மிஸ்லெட். அந்த வசந்த ருத்துவினால் கிம்சுக மர கிளைகள் அந்த காற்றில் லேசாக அசையும் போது அதில் இருக்கிற அந்த சிகப்பு பட், அந்த மொட்டுக்கள் தூரத்திலேருந்து பார்க்கும்போது கிளின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆச்சரியமான அனுபவம். மேலும் கவி நயத்தை நாளை அனுபவிப்போம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.